அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 164 பதிவுகள் வெளியிட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 165வது பதிவு, பாடல் எண் 170. இப்போ சென்ற பாடலில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிற அந்த ராசி வீடுகள் எந்தெந்த ராசி வீட்டில் இருந்தால் என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் தரும், அதே ராகு பகவானுக்கு 4 கேந்திரங்கள்லையும் மற்ற கிரகங்கள் உட்கார்ந்துருந்தா அதனால் ஏற்படக்கூடிய அந்த பர்வத ராஜ யோகம், அந்த யோகத்தினால அந்த ஜாதகனுக்கு என்ன மாதிரியான பலன் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பாடலில் செம்பாம்புன்னு சொல்லக்கூடிய அந்த கேது பகவான் அவர் எந்த மாதிரியான ஸ்தானங்களில் உட்கார்ந்துருந்தா அந்த ஜாதகனுக்கு என்ன மாதிரியான சுப பலன்களை தருவார் அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சொல்கிறாங்க. பாடல் எண் 170. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். சொல்லப்பா செம்பாம்பு கோணம் லாபம், சுயதேச பரதேச அரசர் லாபம், செல்லப்பா செம்பாம்பு பொல்லாதப்பா, சிவசிவா சொர்ணங்கள் மனையும் சிக்கும், இல்லப்பா இந்திரனார் பதவி கிட்டும், இல்லறத்தில் வல்லனடா கணிதம் பார்ப்பன், புல்லப்பா கருணாகம் கேந்திரங்கள், புனிதமுள்ள செம்பாம்பு பதியை பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்போ இந்த பாடல்ல அந்த அடியை பார்த்தோம்னா சொல்லப்பா செம்பாம்பு கோணம் லாபம்ங்கிறார். கோணம்னு சொன்னால் திரிகோணம் 1, 5, 9. லாபம்னு சொன்னோம்னா லாபஸ்தானம், அதாவது 11ஆம் இடம் லக்கணத்தில் இருந்து. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து அந்த 1, 5, 9ன்னு வரக்கூடிய அந்த திரிகோணஸ்தானங்களில் ஏழாவது ஒன்றுலையோ அல்லது அந்த லக்கணத்தில் இருந்து லாபம்னு சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடத்திலேயோ அந்த செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கேது பகவான் அமர்ந்திருந்தால் சுயதேச பரதேச அரசர் லாபம். சுயதேசம்னு சொன்னால் தன்னுடைய சொந்த நாடு, பரதேசம்னு சொன்னால் அயல் நாடு, வெளிநாடு, அந்நியர்கள் தேசம். அப்போ தன்னுடைய சொந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜ்ய தொடர்புகளும் ஏற்படும், அரசர்களுடைய வெகுமதியும் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம், அரசாங்கத்தினுடைய சன்மானம் கிடைக்கலாம், அரசாங்கத்தினால லாபங்கள் கிடைக்கலாம். சுயதேசம் சொந்த நாட்டில். பரதேசம்னு சொன்னால் அந்த ஜாதகன் பிறந்த தேசத்தை விட்டு வெளிநாடுகளில், அயல் நாடுகளில், அந்நியர் தேசங்களில் அவனுக்கு வெகுமதிகள் கிடைக்கலாம், சிறப்புகள் கிடைக்கலாம், உத்தியோகம் கிடைக்கலாம், சன்மானங்கள் கிடைக்கலாம், பட்டம் பதவிகள் வழங்கப்படலாம், விருதுகள் வழங்கப்படலாம். அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த லக்கணத்தில் இருந்து திரிகோணம்னு சொல்லக்கூடிய 1 அல்லது 9 அல்லது 5ஆம் இடங்களில் ஏதாவது ஒன்றில் கேது பகவான் இருந்தாலோ அல்லது லக்கணத்தில் இருந்து அந்த 11ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகனுக்கு வெகுமதிகள், சன்மானங்கள், அரசாங்கத்தினுடைய ஆதரவு, அரசாங்க உத்தியோகம் ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது அடியில் சொல்லும்போது செல்லப்பா செம்பாம்பு பொல்லாதப்பா, சிவசிவா சொர்ணங்கள் மனையும் சிக்குங்கிறார். செம்பாம்பு பொல்லாதப்பான்னா, பொல்லாதுன்னா கெடுதல் செய்வான்னு அல்ல, கொடுக்கறதுல அளவு இல்லாமல் அள்ளி கொடுக்குறவன் அப்படின்னு அர்த்தம். அவன் பொல்லாதவன்ப்பா, வெகுஜன ஆதரவுகளை திரட்டுறதுல அவன் ரொம்ப பொல்லாதவன்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கெட்டிக்காரன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே புலிப்பாணி சித்தர் சொல்றதும் அந்த செம்பாம்பு பொல்லாதப்பான்னு சொன்னா அந்த ஜாதகனுக்கு வாரி வழங்குறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனமா அந்த கேது பகவான் விளங்குவாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த திரிகோணஸ்தானத்தில் ஏதாவது ஒன்றுலையோ அல்லது லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒன்றுலையோ அந்த செம்பாம்புன்னு சொல்லக்கூடிய அந்த கேது பகவான் உட்கார்ந்துருந்தா அப்படின்னு அர்த்தம். சிவசிவா சொர்ணங்கள் மனையும் சிக்கும். சொர்ணங்கள்னு சொன்னால் நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் அப்படின்னா நிறைய செல்வம் சேரும்னு அர்த்தம். சொத்து சுகங்கள் நிறைய சேரும்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த கேது பகவான் அந்த ஜாதகனுக்கு அவருடைய தசாபுத்தி நடக்கிற போது வாரி வழங்குவார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த 3வது அடியில் சொல்லும்போது இல்லப்பா இந்திரனார் பதவி கிட்டும். இந்திரனார் பதவிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவன் இந்திரன், தேவேந்திரன். அப்ப அந்த அளவுக்கு வெகுஜன ஆதரவுகளை திரட்டி வச்சிருப்பான்னு அர்த்தம்.
எங்கே அவன் ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் அவனுக்கு கீழே 50 பேர் 100 பேர் பணியாற்றக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு தலைமையான அந்தத்தில் கௌரவத்தில் உயர்ந்து நிற்பான் அப்படின்னு அர்த்தம். இல்லப்பா இந்திரனார் பதவி கிட்டும் இல்லறத்தில் வல்லனடா, அவனுடைய இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும், கணவன் மனைவிகள் அண்டர்ஸ்டாண்டிங் மிக அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழங்கும். இவங்க மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு மாடலை எடுத்துக்கிட்டு மற்றவங்க பின்பற்றக்கூடிய அளவில் இவங்களுடைய இல்லற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது யாருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு திரிகோணத்தானங்களில் கேது பகவான் ஏதாவது ஒன்றில் இருக்கிறாரோ அல்லது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கு உரியவனுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக கணிதம் பார்ப்பன். கணிதம் பார்ப்போம்னு சொன்னால் கணக்கு வழக்கில் சிறப்பாக இருப்பாங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. சோதிட கலையில் மிக வித்துவானா சிறப்பாக வழங்குவான்னு அர்த்தம். கணியன் பூங்குன்றனார், கணியனார், கணியன், கணியர் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் சோதிட மேதைகளை சொல்லுவாங்க. கணித வித்தையில் சிறப்பாக வழங்குறவங்க, வாஸ்து சாஸ்திரம் போன்ற மனையடி சாஸ்திரம் போன்ற சிறப்பான கலைகளில் சிறந்து விளங்குறவங்க, திறமையாக விளங்குறவங்க, அவங்களையெல்லாம் கணியர், கணியன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. கணிதம் பார்ப்பன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேது பகவான் யாருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 1 அல்லது 5 அல்லது 9 அல்லது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்களில் ஏதாவது ஒன்றில் அந்த கேது பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகத்துக்கு உரியவன் சகலகலா வல்லவனாக விளங்குவான். கேது பகவானை ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அறிவுங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. அறிவுங்கிறது புத்தகங்கள் படிக்கிறதுனால கிடைக்கிறது, பிறருடைய சொற்பொழிவை, பிறருடைய கல்வி அறிவை காதால கேட்டு அறிவு பெறது அறிவு. ஞானம்ங்கிறது இறையருள் சித்திக்கணும். கேது பகவானை ஞானகாரகன்னு சொல்லுவாங்க, மோட்சகாரகன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கேது பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் திரிகோணத்தில் ஏதாவது ஒன்றுலையோ அல்லது லாபஸ்தானத்திலேயோ அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகத்துக்கு உரியவனுக்கு ஞானம் சித்திக்க வழிவகுப்பார்னு அர்த்தம், மோட்சம் கிடைக்க வழிவகுப்பார்னு அர்த்தம். அதனால தான் புலிப்பாணி சித்தர் இங்கே சொல்றாரு, உறுதியா சொல்றாரு, இந்திரனார் பதவி கிடைக்கும், இல்லறத்தில் வல்லவனா வழங்குவான், கணிதம் பார்ப்பான், சோதிட கலையில் வல்லவனா வழங்குவான், வேதாந்தங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்து விளக்குவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இறுதி அடியில் 4வது அடியில் சொல்லும்போது புல்லப்பா கரும்பாம்பு கேந்திரங்கள். கரும்பாம்புன்னு சொன்னால் ராகு பகவானை குறிக்கும். செம்பாம்புங்கிறது கேது, கரும்பாம்புங்கிறது ராகு. இப்போ இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேது பகவான் திரிகோணஸ்தானங்களில் ஏதாவது ஒன்றுலையோ லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒன்றுலையோ இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அபரிமிதமான ஞானத்தை மோட்சத்தை சித்திக்க வைக்கிறதோட இந்த உலகத்தில் வாழும் வரையில் சகல சௌபாக்கியங்களையும் வழங்கி அவனுக்கு சொத்து சுகங்களை நிறைய வாரி வழங்கி அவனை நல்ல முறையில் வாழ வைப்பாருங்கிறதோட அதே ஜாதகத்தில் ராகு கேந்திரங்களில் உட்கார்ந்து அமர்ந்திருந்தாலும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய அந்த ஜாதகனுக்கு அதில் கேது உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானத்தினுடைய அதிபதியினுடைய பலத்தை பார்க்கும் அப்படிங்கிறார். அப்போ ராகு கேந்திரங்களில் உட்கார்ந்து இருக்கும்போது கேது எந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை அதிபதி பலம் உள்ளவனாக இருக்கணும். பலம் இழந்திருந்தா அந்த ஜாதகனுக்கு யோகங்களை தரமாட்டாருன்னு அர்த்தம், எதிர்மறையான பலன்களை தருவார். இப்போ உதாரணத்துக்கு கேது 1, 5, 9ன்னு சொல்கிற போது இந்த 1ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். அப்போ 7ஆம் இடத்தினுடைய அதிபதி வலுப்பெற்று இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய அந்த பலன் மாறுபட்டு வழங்கும். அந்த மாதிரி தெளிவாக கணிதத்தை பார்த்துக்கணுங்கிறார். இந்த மாதிரி கேது பகவான் அந்த ஜாதகத்தில் 1, 5, 9லையோ அல்லது லாபஸ்தானத்திலையோ இல்லாமல் வேறு ஸ்தானங்களில் இருந்து ராகு கேந்திரங்களில் உட்கார்ற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி ராகு கேந்திரங்களில் இருக்கும்போது அந்த எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் எந்த ராசி வீட்டில் இருக்கிறாரோ அந்த ராசி வீட்டு அதிபதி கெடாமல் இருக்கணும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. அந்த அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ஜாதகனுக்கு கெடுதலான பலன்கள் தான் அதிகமாக அந்த ஜாதகனுக்கு விளைய பார்க்கும். அதனால் அந்த ஜாதகன் பாதிப்பு அடைவான். அதனால் மிகவும் எச்சரிக்கையா மிகவும் கவனமாக அந்த ஜாதகத்தை ஆராயணும்னு சொல்லி புலிப்பாணி நமக்கு வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி
இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.